எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் வெண்பாவோட கடத்தலுக்குமே ஒரு லிமிட் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப எல்லை மீறி போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு வெண்பாவ கடத்தியிருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்க. பாவம் அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ சோதனைகள்லாம் கடந்து வராங்க. அப்படி இருக்கிறப்ப வெண்பாவ அவங்க கையில குடுக்குறது தான் என்ன? ஏன் இவ்வளோ நாளைக்கு இந்த ஸ்டோரி லைன கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓரிரு நாட்கள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. 1 வாரத்துக்கும் தாண்டி அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்க. பாவம் அந்த குழந்தை ஒரே ட்ரெஸ்ஸோட எவ்வளோ நாளைக்கு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்ப ஆம்புலன்ஸ் மூலமா கடத்திட்டு போறாங்க. சரி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஏன்னா விஜயுமே அந்த ஆம்புலன்ஸ்ல காலெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அடிபட்டிருக்குது அப்படிங்கிறதால, அந்த ஆம்புலன்ஸ்லயே விஜயும் ஏத்தலாம் அப்படிங்கிற மாரி தான் அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. ஆனா இந்த கடத்தல்காரங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா விஜய் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிரும். நம்ம பண்ண பிளான் எல்லாம் சொதப்பல் ஆயிரும் அப்படிங்கிறதால, அவங்க ஏத்துறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. இப்ப விஜயுமே கொஞ்சம் கட்டாயப்படுத்தி ஏறியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா வெண்பாவ மீட்டிருப்பாங்க. ஆனா விஜய் பரவாயில்ல, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாரி கடைசி நிமிஷத்துல வெளில வந்துடுறாங்க. அதனால இந்த ரவுடிங்களுக்கு ரொம்பவே வசதியா போயிருது அப்படிங்கிறதால, அவங்க இப்ப வெண்பாவ கடத்திட்டு போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி போலீஸோட வந்து அந்த கடத்தின இடத்த பார்த்துட்டுருக்காங்க. அங்க அவங்களோட மொபைலையுமே தூக்கி போட்டுருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல தான் ஏத்திட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப, அதுல ஒரு நம்பர் இருக்கு. அத வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பார்க்குறப்ப, அந்த ரவுடிங்கள் அதெல்லாம் செக் பண்ணாம இருப்பாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா நம்பர் பிளேட்டை மாற்றிடுறாங்க அப்படிங்கிறதால போலீஸுமே அந்த ஆம்புலன்ஸை செக் பண்ணாமல் விட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஸ்டோரி லைனை கொண்டு போவீங்க அப்படிங்கிறதே தெரியலையே. அடுத்ததாக இப்போ விஜய்க்குமே கால் முறிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால நிச்சயமாக 2 நாள் பெட்டில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிறாங்க. கடைசியாக மல்லி தான் இப்போ வெண்பாவை மீட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் வெண்பாவை மீட்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட விருப்பம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.